இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு யூனிவர்சிட்டி சைட்டில் ஒரு காஸ்ட் ஸ்கிரிப்டிங் பக்கை ஃபைன் பண்ணேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் பிஓசி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்து நம்ம சேனலில் நிறைய லேப்ஸ் அண்ட் பிஓசி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீயர் டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பிஓசிக்கே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பிஓசி வீடியோன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ நான் இந்த பக்கை வந்து எப்பயோ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணி அந்த பக்கை வந்து அப்ரிசியேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கை பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பக்கை நான் வெளியே விடலாம். ஸோ என்னன்னா வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் பக் தான் ஸ்டோர்ட் எக்ஸசஸ். ஸோ இவங்க ஸ்டட்கார்ட் அப்படிங்கிற ஸ்டட்கார்டு தான் நினைக்கிறேன் அதோட ப்ரொனன்சியேஷன். ஸோ வாட் எவர் ஸ்டட்கார்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபாரின் ரிலேட்டட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு ரேண்டம் வெப்சைட்டில் தான் வந்து இந்த பக் இருக்குது. ஸோ இந்த ரேண்டம் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து லாகின் அது அப்படின்னு சொல்லி லாகின் ரெஜிஸ்டர் அதுக்கப்புறம் ஏதோ சம் டிக்கெட் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் தான் வந்து ஒரு கன்ஸ்கிரிப்டிங் பக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் நிறைய வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணினா மோஸ்ட் ஆஃப் த சைட்டில் இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் அந்த எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ எடிட் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணியாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து யூசர் நேம், பிசிஎஸ் அட்ரஸ், ஏஜ் குரூப்பு, கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதில் என்னதில் வந்து வல்னரபுளாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த பிசிஹெச் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங்க்கு வல்னரபுளாக இருந்ததுக்கு. ஸோ நான் அதில் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங் பேரோட வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் கிராஸ் ஸ்கிரிப்டிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கிற பேரோட வந்து இந்த பேரோட தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் அலர்ட் டாக்குமெண்டா டொமைன் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பேரோட தான் இருக்கும். ஸோ இந்த பேரோட யூஸ் பண்ணியும் இந்த வந்து அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் நம்மளால். நான் ஜஸ்ட்டு பிஓசி ரன் பண்ணுறேன். ஸோ அந்த பேரோட கொடுத்துட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சேஞ்ச் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் சேஞ்ச் தான் சேவ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் கொடுத்த ஃபீல்டு அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நான் கொடுத்த அந்த கோட் வந்து ரன் ஆகி அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட் டொமைனா இதான் வரும். ஸோ இங்கே இருக்க டொமைன் நேம் தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் கைஸ் பிஓசி. ஸோ இந்த பிஓசி வந்து புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ரியல் வேர்ல்டு சைட்டை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனு. ஸோ அதே அக்கௌண்ட் தான், நான் எதுவுமே வந்து மாற்றல இந்த இடத்துல. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த பிசிஹெச் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபீல்டில் தான் வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் வல்னரபுளாக இருந்தது. நான் அதே பேரோட தான் கொடுத்துருக்கேன், சேம் பேலோட். போய்ட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அலர்ட் பாக்ஸுமே கிரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சம் கைண்ட் ஆஃப் பேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த மாதிரி பேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்களேன், அலர்ட் டாட் டாக்குமெண்டா டொமைன் தான் இந்த இடத்துல சேவ் ஆகுது. ஆனால் நம்ம என்ன கொடுத்தோம், ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல டெவலப்பர் என்ன மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஸோ அவர் என்ன மாதிரி அப்ளை பண்ணியிருக்காருன்னு எக்ஸாக்டாக தெரியாது. நான் என்ன வந்து அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அந்த ரெஜெக்ட் எழுதியிருக்காங்க. ஒரு வேளை நான் கொடுக்குற இன்புட்டில் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த அலர்ட் டாக்குமெண்டா டொமைனை மட்டும் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன எப்படி சொல்கிறேன் வைங்களேன், ஒரு நிமிஷம். நம்ம எந்த மாதிரி பேரில் கொடுத்தோம்னா ஸ்கிரிப்டுக்குள்ளார டாக்குமெண்டா டொமைன் கொடுத்தோம். ஸோ அதானே கொடுத்தோம் ஸ்கிரிப்டு. நம்ம இந்த பேரோட தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கிரிப்ட் டாக்குமெண்டா டொமைன் தான் வந்து இந்த பேரோட தான் இந்த இடத்துல கொடுத்தோம். ஆனால் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிறது அலர்ட் டாட் டாக்குமெண்டா டொமைன் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த டெவலப்பர் எந்த மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆங்கிள் பேக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்ததுன்னா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் அந்த ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபில்டர் எதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவாங்கன்னா அப்படின்னா இந்த ரெஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ரெஜெக்ட்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபில்டரிங் அதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அது இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த ரெஜெக்ட்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல மோஸ்ட்டாக பண்ணியிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. ஆனால் வந்து அது எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஏன்னா அது பேக்கெண்டில் இருக்குது. பட் ஆனால் ஓரளவுக்கு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த இடத்துல இதான் நினைக்கிறேன், ஸ்கிரிப்டை வந்து ஃபில்டர் பண்ணுறாரு சம் ரெஜெக்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இடத்துல வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் பக்கை வந்து அவர் பேட்ச் பண்ணியிருக்காரு கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து பேட்ச் பண்ணாமல் அப்படியே இருக்குது, அது வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் இது எதுக்கடா இப்போ சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு பக்கை எப்படி பேட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ரொம்பவே நல்லது தானே. ஸோ எப்படி பேட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டிக்காக தான் இதை காட்டுறேன். அதே மாதிரி இந்த பிஓசியும் வந்து உங்களுக்கு சம் சார்ட் ஆஃப் இன்சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட சோர்ஸ் கோட் வந்து ஃபஸ்ட் பார்க்குறேன். கண்ட்ரோல் யூ கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் அலர்ட். இங்கே பாருங்கள், அலர்ட் டாக்குமெண்டா டொமைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேன் டேக்கில் வந்து ஸ்டோர் இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட்டுக்காகவே வந்து
ஸோ எல்லாம் டாக்குமெண்ட் டொமைனுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. சரி ஸ்டில் இந்த இடத்துலையுமே வந்து இந்த ப்ராக்கெட் இருக்குது தெரியுமா, நார்மலாக இது என்ன ப்ராக்கெட் தெரியல அந்த பேர். ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்குது தெரியுமா, இது பேர். ஸோ அது நார்மல் ப்ராக்கெட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ நார்மல் ப்ராக்கெட்டை வந்து அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணாமல் தான் இருக்கார் ஆக்சுவலி. ஸோ அதை யூஸ் பண்ணி சம் சார்ட் ஆஃப் ஏதாச்சும் இந்த ஃபில்டரை பைபாஸ் பண்ணுற ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் இன்னும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல இன்னும் வல்னரபிலிட்டி இருக்க கொஞ்சம் ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபில்டரிங் கரெக்டாக அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலி. எனக்கு தோணுது, அது வந்து உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பிஓசி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிஓசியை நான் சப்மிட் பண்ணது மூலிமா எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அப்ரிசியேஷன் லெட்டர். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தினேஷ் நரசிம்மன் இங்கே வருங்க எப்போ சப்மிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு செப்டம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், அக்டோபரில் வந்து பேட்ச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இதுலேயே வந்து 1 month கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது எப்பயுமே வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி வல்னரபிலிட்டி டிஸ்கஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் இதில் 2 வெப்சைட்டில் ஸ்டோர்ட் பக் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது மூலிமா வந்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டரும் கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலிமா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஆடட் வேல்யூ தான். ஸோ நீங்கள் எப்போலாம் டெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த கிராஸ் ஸ்கிரிப்டிங் பக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பிஓசி மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதாங்க. ஸோ என்ன டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த பிஓசி புரிஞ்சுதா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Bye.